மதுரையில் வரும் செப்டம்பர் மாதம் மாநில மாநாட்டை நடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை விஜய் அறிவிக்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ். அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக தற்போது இருக்கும் இதே கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்கும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது. முன்னதாக கட்சி ஆரம்பித்த போதே பாஜக கொள்கை எதிரி என்றும் திமுக அரசியல் எதிரி என்றும் அறிவித்த விஜய் அதிமுக விஷயத்தில் மட்டும் சாஃப்ட் டோனையே கையாண்டு வந்தார். இதனால் சட்டமன்ற தேர்தலை அதிமுகவுடன் இணைந்து விஜய் சந்திக்கலாம் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக அதிமுக தாவேக முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், தாவேக தரப்பு பல்வேறு நிபந்தனைகளை வைத்ததால் அப்செட்டான அதிமுக அதனை நிராகரித்துவிட்டு பாஜக கூட்டணிக்கு சென்றதாகவும் தகவல் வெளியானது. இச்சூழலில் விஜய்க்கு இருந்த முக்கியமான ஒரு கூட்டணி வாய்ப்பு கை நழுவி சென்றதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளில் தாவேக தலைவர் விஜய் களமிறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கட்சி ரீதியிலான 120 மாவட்ட செயலாளர்களை நியமித்தது, பூத் ஏஜெண்டுகள் நியமனம் மற்றும் பூத் ஏஜெண்டுகளுக்கான பயிற்சி முகாம் என்று விஜய் கட்சி வேலைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். அண்மையில் கூட கோவையில் பூத் ஏஜென்ட் மாநாட்டை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அடுத்த பூத் ஏஜென்ட் மாநாடு சென்னை அல்லது காஞ்சிபுரத்தில் நடத்தப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இச்சூழலில் தான் வரும் செப்டம்பர் மாதம் விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக சொல்கின்றனர். அந்த வகையில் மதுரையில் மாநில அளவிலான பிரமாண்ட மாநாட்டை நடத்தவும், அந்த மாநாட்டின் போது முதற்கட்டமாக 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் விஜய் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி எந்தெந்த தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வேட்பாளர்களை அறிவிக்கலாம் என்பது தொடர்பான வேலைகளை தேர்தல் வியூக நிறுவனத்திடம் விஜய் ஒப்படைத்துள்ளதாகவும் சொல்கின்றனர். அந்த வகையில் எந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்பது தொடர்பான 3 அல்லது 4 பேர் கொண்ட பட்டியலை விஜயிடம் தேர்தல் வியூக நிறுவனம் அளிக்கும் என்றும் விஜய் இறுதி செய்து அதை மாநாட்டில் அறிவிப்பார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதற்கான வேலைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் தாவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ்.